அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்றத நான் நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்றது. இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி வாங்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான் இல்லைங்க. அதுவும் சென்னை சிட்டியில் தான் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி தான் இல்லைங்க. கையில் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 20% கிட்டத்தட்ட ஒரு 10,000 நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது 1 லட்சமாக மாறும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 5 லட்சமாக மாறும். அந்த 5 லட்சம் கையில் இருந்தால் போதுங்க, நம்மக்கிட்ட சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் வாங்க முடியும். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? 5 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும். ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு லோன் பண்ணி தரத்துலேருந்து எல்லாமே நாங்களே பண்ணி தருவோங்க. சென்னையில் வீடு வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸி. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேடுற கனவு வீடை வாங்கி தரதான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சித்தாலப்பாக்கம்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க, 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பார்த்துடலாம். எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான், ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான். 3 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வரதுக்கு முன்னாடி கேட்டை பார்த்துருங்க. கார் பார்க்கிங்க்கு செப்பரேட்டாக கேட்டுமே, நம்ம உள்ளே போகிறதுக்குமே செப்பரேட்டாக கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இனோவா கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா இனோவா கார் கூட தாராளமாக நிறுத்தலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங்கில் EB மீட்டருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 phase EB கனெக்ஷன் தான் வரும். கார் பார்க்கிங்லேருந்து அப்படியே ஒரு 1.5 அடி ஹைட்டு தூக்கி நமக்கு செட்பேக் வீடு சுற்றி போகிற அளவுக்கு செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. அந்த சைட்லேயும் நமக்கு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டுமே கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றி வர அளவுக்கு நமக்கு ஸ்பேஸுமே இருக்குது. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 96 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 80% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு CMD லிமிட்டில் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சித்தலப்பாக்கம் லொக்கேஷன் எல்லாமே. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிவேஷன் டைலுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூடில் தாங்க மெயின் டோரும் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு லிவிங் கம் டைனிங்காக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா இருக்குன்ட்டு. அண்ட் வென்டிலேஷனுக்காக நமக்கு 3-4 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 விண்டோ. லிவிங் ஏரியா ப்ளஸ் நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்டர் பாயிண்ட் அண்ட் ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். அந்த காமன் ரெஸ்ட் ரூம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு PVCயில் போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் கம் டைனிங் அண்ட் ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கார் பார்க்கிங் வந்துருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் உறவுகள் அக்காக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது தான் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிச்சன். இந்த வீட்டோட கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் டைனிங் டேபிளுமே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்கல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு சமைக்கிற ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குது. ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஹேண்டலிங் தான். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரேக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் இப்படி ஸ்மூத்தாக தள்ளி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் உட்காந்துருங்க. ரொம்ப புஷ் பண்ணணும் அப்படின்னு தான் இல்லை. இது வருங்க, நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உட்காந்துடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிச்சனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சமைக்கிற ஸ்டேஜுக்கு மேலே சிம்னியுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் RO வாட்டர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் அங்கே சமைச்சா கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸுமே இருக்குது. டைனிங் டேபிள் போடல அப்படின்னா நீ இந்த இடத்துல பூஜை ரூமுமே செட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது பார்க்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு
வெளியே சர்வீஸ் ஏரியா போகிறதுக்கான ஒரு டோருமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்டுமே வந்துடும். வீடை சுற்றி செட்பேக் வரும்னு சொன்னான்னு பார்த்தீங்களா, அந்த ஏரியா இது. உங்கள் வீட்டில் வந்து மேட் இருக்காங்க, அவங்க வந்து ஒர்க் வராங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வெசல் வாஷிங் பண்ணுறதுக்கு அந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே வெளியவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடமா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மழை வந்தால் கூட இந்த இடத்துல சாரல் வரது அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காதுன்றதை நான் நம்புகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வந்துடும். ஆக்சுவலாக இந்த இடம் வாங்கலேன். இந்த இடம் எதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்கன்னா அவங்க லிஃப்ட்டுக்காக இந்த பிளான் பண்ணிருக்காங்க. லிஃப்ட்டுக்காக பிளான் பண்ணி இந்த ஸ்பேஸ் அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. ஹை சீலிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சைட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நான் காமிக்கிறேன். ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வந்துடும். வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லாபி ஏரியா. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த லாபி ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உட்காந்து உங்கள் வீட்டில் கெஸ்ட் வராங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் வராங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் சோஃபா போட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட் செட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்காக இந்த பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இது கிட்ஸ் பெட்ரூமாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ராக்கெட்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா இது கிட்ஸோட ரூம் தாங்க. அவங்க கிட்ஸுக்காகவே கொடுத்துருக்காங்க. அழகாக சின்னதாக அனிமல்ஸ் அந்த அனிமேஷன்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பெட்ரூம் அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. வாங்க நீங்கள் தூங்கி எழுந்து அப்படியே நம்ம பால்கனி வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சன்ரைஸ் ஆகிறது, சன்செட் ஆகிறது, அது எல்லாமே. ஸோ பால்கனி ஸ்பேஸ் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. சின்னதாக கொடுத்துருந்தாலும் அந்த கர்வ், அந்த எலிவேஷன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக பண்ணிருக்காங்க. ரோட் ஃபேஸிங் ரோடு வித்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு 24க்கு மேலே தான் இருக்குது. 24 ஃபீட் ரோடு வித் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ரோடாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார் விட்டுறீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட பக்கத்துலேயே விட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம். இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரூமை கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கெஸ்ட் ரூமாகவும் இதை கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஸோ வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லையுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணாலே நல்லா ஜில்லுன்னு காற்று வருங்க. அண்ட் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். பிவிசி டோரில் தான். இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு தனியாக செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாகவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் செப்பரேட்டாகவே பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்லைடிங் கிளாஸ் டோர் போட்டிங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாகவே இருக்கும். 2 இடத்துலையும் இந்த இடமும் நடுவில் சென்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பேஷன் அந்த மாதிரி மார்னிங் டைமில் ப்ரெஷ் பண்ணுறீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். அண்ட் வால் டைல் எல்லாமே பட்டர்ஃப்ளைல ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. என்னங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடு டெரஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லையும் டோர் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லையும் டோர் கொடுத்துருக்காங்க டெரஸ் ஆக்சஸ்க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ரூமாக யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை கெஸ்ட் அவங்களுக்கு இந்த ரூமை கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். ரொம்ப ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த அட்டாச் பாத்ரூமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அப்படின்றத செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனுமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஜாகுவார் பிராண்டில் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் வால் டைலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஒவ்வொரு பாத்ரூமுமே செப்பரேட்டாக ஒரு ஸ்டைலில் அழகாக வால் டைல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சொல்லியிருந்த மாதிரிங்க ட்ரை ஏரியா, வெட் ஏரியா செப்பரேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடில் இருக்க டெரஸ் போய் பார்த்துலாம் வாங்க.
ஸோ டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே எல்லாமே ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மழை வந்தால் கூட ஃபுல்லாகவே தண்ணி வெளியே தாங்க வரும், இங்கே இருக்காது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷருக்காக வாட்டர் நல்லா ஸ்பீடாக வரணும், ப்ரெஷருக்காக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் டெரஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த ஏணியில் வழியாக மேலே போய்க்கலாம், அதுக்கான ஆக்சஸ்மே கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் தான் வந்து இங்கே உட்காடுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் இருக்க டெரஸ்மே போயிடலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேப் பாயிண்ட் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, அங்கங்கே டேப் பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ரோட் ஃபேஸிங் இருக்க மாதிரி இந்த இடத்துல சின்னதாக ஷெட்டு போட்டிருக்கிறதுக்கான பிளான் பண்ணிருக்காங்க. பட் அப்படியே பாதியிலே ட்ராப் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்குது. நீங்கள் துணி காய போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸாக இருக்குது. டெரஸ் எல்லாமே நீங்கள் ஓவர் ஹெட் டேங்க் எல்லாமே மேலே இருக்கும். அதுக்கான ஆக்சஸ் வந்து அந்த சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை நான் நம்புறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். இதுவே நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தாராளமாக. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஒன்றுமே கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அதை செல் பண்ணி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்களா அதுக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம சைட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணிட்டு இருக்கோம். A to Z லேண்ட் பர்ச்சேசிங்காக இருக்கட்டும், செல்லிங்காக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு நீடாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக திரும்ப ரீகால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சித்தாலப்பாக்கம்ல ஒரு 3 BHK ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. G+3 பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 96 lakhs கோட் பண்ணிருக்காரு. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். அண்ட் லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோனுமே நம்ம பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட ஒன்றுமே வந்து தாங்க இருக்குது. அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ பார்க்க டைம் இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஷார்ட்ஸாக ஒரு ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல ஒரு நிமிஷத்தில். அதனால தான் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் நம்ம சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு நாள் போஸ்ட் ஆகும். அதை நீங்கள் வாங்குவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.